அடுத்தது வாசிங்களேன், என்ன சொல்றாரு அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பாருங்களேன், இவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு சாத்தான் வந்து உன்னை அசைக்க போறான், உத்தரவு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றான், உனக்காக ஜெபம் பண்ணேன்னு சொல்றாரு. இதுக்கு சரியான பதில் என்னவா இருந்திருக்கணும்னா, ஆண்டவரே தொடர்ந்து எனக்காக மன்றாடி ஜெபிங்க, இப்படியாவது நான் இதில் வெற்றியோடு கூட நான் வெளியே வரணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பேதுரு இதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பொழுதும் துணிச்சலாக பேசக்கூடிய மனுஷன். அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வாயை திறந்துருவார்னு நினைக்கிறேன். யோசிக்க முன்னாடியே வாயில வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை தான் பண்ணிட்டார். அவர் சொன்ன உடனே அவனுக்குள்ள இந்த ரோஷம் உடனே என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே உங்களை சிறைச்சாலையில் போட்டாலும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்க போகிறேன், உங்களை கொன்னாலும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்க போகிறேன் என்று துணிச்சலாக சொல்கிறாரு பேதுரு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் பரிதாபப்படுறாரு, டேய் சரி நான் உனக்கு பச்சையாகவே சொல்கிறேன், நீ என்ன நடக்க போகுது சொல்கிறேன். இது வரைக்கும் கொஞ்சம் நான் அழகாக சொல்லி உன்னை காப்பாற்றணும்னு பார்த்தேன், இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுப்பா உனக்காக ஜெபம் பண்ணிருக்கேன்னு நீ அதை நம்ப மாட்டேன்ற. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நீ சேவல் காலையில் கூவதற்கு முன்பதாக 3 முறை என்ன பண்ண போகிற, என்னை மறுதலிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை பேதுருக்கு தரப்படுகின்றது. 54வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என்ன ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம். அவர் எச்சரிக்கிறாரு, இதெல்லாம் நடக்க போகுதுன்றாரு. அவர் சொன்னபடியே பேதுரு 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசுவை எனக்கு தெரியாது, இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்று அவன் சொல்லுவதை இங்கே வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுவும் 61வது வசனத்தில் அவன் 3வது முறை மறுதலித்த பின்பதாக அந்த சேவல் கூவுது. அந்த நேரத்தில் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது பேதுரு இயேசுவின் முகத்தை பார்க்கின்றான். எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த நேரத்தில் காய்பாய் இடத்துல விசாரணை நடத்தி முடிந்து இயேசு வெளியே வந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த 3வது மறுதலிப்பு நடந்திருக்கலாம். அந்த 3வது தடவை அவர் மறுதலிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு முன்பதாக போறாரு. அவன் 3வது தடவை இயேசு மறுதலிச்சுட்டான். அவரை முகத்தை பார்த்தோன்னே பேதுரு உடைக்கப்படுறான். பேதுருக்கு மிகப்பெரிய வேதனை. அவன் மிக மனம் கசந்து அழுது கொண்டு ஓடுகின்றான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது.